நேச்சுரலாக ஒரு க்ளோயிங் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு கிளாசி மேக்கப் லுக். நேச்சுரலாகவே கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியாக தகதகன்லாம் இருக்காது. யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். யார் வேணாலும் இந்த மேக்கப் லுக்கை ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல ப்ளம்பியான லுக் கொடுக்கறதுக்காக தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது சிம்பிளோட மாய்ஸ்சரைசர். நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் வர மாதிரி குட்டி மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் ஆகுது வெயிட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் NYBயோட பிரைட்னிங் ப்ரைமர். இது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட போஸ் எல்லாம் பிளர் பண்ணி ஒரு மைல்டான பிரைட்னிங் கொடுக்குது. நல்லாயிருக்கும் இந்த ப்ரைமர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட் வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ரைமர் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது. என்னோட பேஸ் மேக்கப் நான் பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஸ்மூத்தான பேஸுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் ப்ரைமர் போட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா இந்த லாக்மியோட ஸ்கின் டென்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எதுக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ இது கொடுக்கும். இதை நம்ம ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் கவரேஜ் எனக்கு வேணுன்றனால இதை நான் அண்டர்நீட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நேச்சுரலான ஷைனிங் இருக்கும். நம்ம ஹைலைட்டர்ஸ்லாம் போட்டால் தகன்னு தெரியும் இல்லையா? அந்த தகலாம் தெரியாமல் வெளிச்சம் பட்டவுடனே நேச்சுரலாக ஒரு க்ளோ இருக்கும். அண்ட் நம்மளோட மேக்கப்பை வந்து மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் செட்டில் ஆக டைம் ஆக ஒரு க்ளோ கொடுக்க போது. அந்த க்ளோ கொடுக்க போகிற மெயின் ப்ராடக்ட் இதுதான். இப்போ எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக இந்த ஃபேஸஸ் கனடாவோட வெயிட்லெஸ் மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். உண்மையாகவே இது வெயிட்லெஸ் தான். செம்ம பட்டரி சாஃப்டாக இருக்குது. ஒரு ரைட் அமௌண்ட் ஆஃப் கவரேஜ் எனக்கு என்ன தேவையோ அது இது பக்காவாக கொடுக்குது. இதை ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா நீங்கள் 150 ருபீஸ்க்கு கூட வாங்கலாம். இதில் வந்து சின்ன பேக் தான் இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய பேக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். நேச்சுரலாக ஒரு க்ளோ ஆட் ஆகுதா? மெயினாக ஒரு க்ளாஸி க்ளோயிங் லுக் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ளஷ் ஆகட்டும், ஹைலைட்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் க்ரீம் பேஸ்டாக தான் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளூ ஹெவனோட ட்ரையோ பேக். இதில் உங்களுக்கு கான்டோர் ப்ளஷ் ஹைலைட்டர் வந்துடும். ஸோ ப்ளஷ் 2 பக்கம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஹைலைட்டர் லைட்டாக வச்சுட்டு இதை நான் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப மெயினாக எல்லாத்தையும் நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நான் பான்ஸோட இந்த பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு ஒயிட் டோன் கொடுக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டீப் சைடில் இருக்கீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரே ப்ராடக்ட், ஈஸியாக ஐப்ரோ ஃபில்லிங் ஒர்க் வந்து முடிச்சிருது. ப்ளூ ஹெவனோட இந்த ப்ரோ மஸ்காரா. இதை வச்சு என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஐலைனர் வந்து ரொம்ப என்னோட லேஷ் லைனை ஒட்டி நல்ல ஒரு தின்னான லைன் போட்டுக்க போகிறேன். அந்த லைனை எண்டில் நல்லா இழுத்து ஒரு விங் விட்டுக்க போகிறேன். அந்த விங்குமே ஒரு லென்த்தி விங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போட போகிறேன். என்னமோ தெரியல, டார்க்காக லிப்ஸ்டிக் போட்டு இப்போ லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப மைல்டாக போடணும், நியூட் ஷேட்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்காக ஒரு டார்க் லிப் லைனர் வச்சு என்னோடய லிப்ஸ்டிக் அவுட்லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா NYBயோட இந்த லிப்ஸ்டிக்கை நான் என்னோட சென்டர் ஆஃப் தி லிப்ஸில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ஒரு நல்ல எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குது. ஸோ மேக்கப் வந்து நம்ம கிளாஸியாக வேணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு டியூவியாக ஒரு ஷைனிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து NYBயோட டியூவி செட்டிங் ஸ்ப்ரே. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது செட்டிங் ஸ்ப்ரே. அந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோட ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபேஸஸ் கனடாவோட ஃபிக்ஸர் வச்சு மேக்கப்பை லாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்குது. டைம் ஆக இது உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்கும். அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேக்கப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்கம் எப்படி வந்துச்சுன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்ற சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.